ரைட். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட லெக்சர் 2ல் நம்ம இருக்கோம். லெக்சர் 2 பேசுகிறதுக்கு முன்னாடி நேற்று என்னெல்லாம் பேசியிருந்தோம், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் பேசியிருந்தோம். அதுக்கு முன்னாடி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்சிலான் நாட் d∅e by dt, இதை மறக்கவே கூடாது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதிலேருந்து தான் மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன் வரும். மேக்ஸ்வெல்லோட ஈக்குவேஷன் க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் b வெக்டார் டாட் dl வெக்டார் equal to mu naught times of conduction current plus displacement current. conduction current plus displacement current கற்றுக்கிட்டீங்களா? இப்போ இந்த conduction current IC, displacement current இங்கே இருக்குது. ஸோ டோட்டலாக எழுதும் பொழுது b vector dot dl vector equal to mu naught times of conduction current, displacement currentக்கு பதிலாக எப்சிலான் நாட் d∅e by dtன்னு கவனமாக கற்றுக்கணும். இது மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், ஆம்பியர் சர்க்யூஷியல் லாவிலிருந்து டெரைவ் பண்ண ஈக்குவேஷன் தான் இந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ உங்ககிட்ட மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் 5 மார்க்காக கேட்கும்போது நீங்கள் 4 லா எழுதணும். ஒன்று காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட். ரெண்டாவது b வெக்டார் டாட் ds வெக்டார் ஈக்குவல் டு 0. இங்கே தான் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நேற்று தெளிவாக சொல்லியிருந்தேன். மியூ நாட் பை 4π அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? விஷுதா ஏரின், குட் ஈவினிங் மே. குட் ஈவினிங் சார். ரைட் பே. குட் ஈவினிங் சார். ரைட் பே. ஸோ அடுத்தது ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐ. ஃபேரடேஸ் லாஸ் ஆஃப் இஎம்ஐயில் இதே மாதிரியே க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் இ வெக்டார், இங்கே டிஎஸ்க்கு பதிலாக டிஎல் வெக்டார் equal to minus of d∅b by dt கற்றுக் கொடுத்துருந்தேன். இது நேற்று பேசினது. தென் நாலாவது தான் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஆஃப் b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் டைம்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுன்னு கற்றுக் கொடுத்துருந்தது. புக்கை போய் பாரு, நீ என்ன யூஸ் பண்ணுறேன்னு தெரியல எனக்கு. ஒன்று நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே சென்ட் பண்ணிடுறேன், அப்படி இல்லைனா எஸ்எல்ஆர் நீ என்ன படிக்கிறீங்களோ அதில் போய் பார்த்து இந்த கொஸ்டினை ஒழுங்காக ரீட் பண்ணிக்கோ. நான் என்ன சொல்கிறேனோ அதே தான். அப்படி அதெல்லாம் வேணாம்னா ஈஸியாக இருக்கணும்னா ரிட்டன் மெட்டீரியலில் பாரு, உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதில். ஸோ மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த 4 லாவை சொல்லிடணும், லாவையும் சொல்லணும், கீழே இருக்கிற இந்த ஈக்குவேஷனையும் எழுதணும். அப்போ தான் ஃபுல் மார்க் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி கொடுத்தேன். அடுத்தது என்ன பேசணும்? சியை பற்றி பேசணும். சிக்கு பதிலாக ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சிலான் நாட் எப்படி வந்தது நான் நேற்றே சொல்லி கொடுத்துட்டேன். மியூ நாட் பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ், எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி. அதுக்கப்புறமா மீடியமில் கேட்டாங்கன்னா v 1/√ ஆஃப் மியூ எப்சிலான்னு சொன்னேன். அப்போது இது c/√ ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆர். இந்த ஃபார்முலாவில் தான் இப்போ ஒரு சம் போட போகிறீங்க, இப்போவே போட போகிறீங்க கொஞ்ச நேரத்தில். மேலே சி இருக்கும், /√ ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆர். ரைட்டா? வெறும் யார்லன்னு கேட்டாங்கன்னா சி, வெறும் மீடியத்தில் மட்டும் கேட்டாங்கன்னா 1/√ ஆஃப் மியூ எப்சிலான். ஸோ v ஈக்குவல் டு c/√ ஆஃப் மியூ ஆர் எப்சிலான் ஆர். மியூ ஆரோட வேல்யூ எப்சிலான் ஆரோட வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா அங்கேருந்து அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். இந்த ஃபார்முலா நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எங்கே போனேன்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ரொப்பகேஷன் கிட்ட போயிருந்தேன். ஒரே நிமிஷம் பே. ரோஹித் குட் ஈவினிங் பே. பிரணவ் குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். நர்மதா குட் ஈவினிங் பே. குட் ஈவினிங் சார். ரைட் பே. ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ போகும்பொழுது ஒரு தகவல் இருக்குது. ரொம்ப நாளாக நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயம், அது இன்றைக்கி தான் நடந்தது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு இனிமேல் ரொம்ப பெருசாக பயன்படும். நீங்கள் டெய்லியுமே இனிமேல் பிஸியாகவே இருக்க போகிறீங்க. ரைட், அப்படியே இருக்கட்டும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட ப்ரொப்பகேஷன். இப்போ ஒரு ஈக்குவேஷன் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். EX ஈக்குவல் டு E0 சைன் KZ மைனஸ் ஒமேகாட்டின்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது. அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு எந்த ஆக்சிஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் ஆகுதுன்னு நம்ம சொல்லணும். ஆக்சுவலாக மைனஸாக இருந்ததுன்னா நடுவில் பாசிட்டிவ், இங்கே என்ன இருக்கோ அந்த ஆக்சிஸில் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் ஆகுதுன்னு கற்றுக்கணும். சிக்கு பதிலாக E0/B0ன்னு கற்றுக் கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நேற்று? இப்போ இந்த இடத்துல BY வேணும்னா அதே மாதிரியே B0 sin KZ மைனஸ் ஒமேகா டி. இந்த E0ஐயும் B0ஐயும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு C கிடச்சிரும். E0ன்றது என்ன? ஆம்ப்ளிடியூட்னு சொல்லணும், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு.
இல்லைனா மேக்ஸிமம்னு சொல்லணும். இப்போ ஃபிசிக்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எம் போட்டால் மேக்ஸிமம், அதுக்கு பதிலாக நாட் போட்டாலும் மேக்ஸிமம். அப்போ சியோட வேல்யூ 1/√μ0 ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும். E0/B0 உங்களுக்கு நல்லா தெரியும். கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது அங்கேருந்து போக போகிற விஷயந்தான் எனர்ஜி டென்சிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு ப்ரப்பகேஷனை எப்படிலாம் உடைக்கணும்னு சொல்லித்தரேன், கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ வரப்போகிற 5 நிமிஷம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேற்று மாதிரி தான், நேற்று எல்லோரும் ரொம்ப நல்லா கவனிச்சிங்க, சூப்பராக பதில் சொல்லிட்டு இருந்தீங்க. என்னென்னா இன்றைக்கும் அதே மாதிரியே கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு 45 மினிட்ஸில் அந்த லெசனை நம்ம ஒன்றுமே இல்லாத பண்ணிடலாம். போர்டுக்கும் சரி, நீட் அண்ட் ஜேஇக்கும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியாக இருக்கிற லெசன். ஒரு கொஷின் கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். நீங்களும் உட்காந்து நைட்டு ஒரு டைம் எழுதி பார்த்துட்டு அம்மா ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா சொல்லி கொடுத்துரு. E0 sin kz மைனஸ் ஒமேகா டி. இதில் மீது எல்லாருமே எங்களுக்கு தெரியும் சார். E0 தெரியும், இசட்னா ஆக்சஸ் தெரியும், ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, டி தெரியும். கே யார்? கே ஆங்குலர் வேவ் நம்பர். ஆங்குலர் வேவ் நம்பர் நீங்கள் 11th வேவ்ஸ் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா இப்போ கற்றுக்கோ. வேவ் நம்பர்னா நியூ பார்னு எழுதணும் ஃபிசிக்ஸில். இது வெறும் வேவ் நம்பர், லீனியர் வேவ் நம்பர் 1/λ. இது நேராக போனால், ஒரு வேவ் நேராக போனால் 1/λ. அதே வேவ் சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்ததுன்னா 2π/λ. ஆங்குலர் வேவ் நம்பர். கேன்னா ஆங்குலர் வேவ் நம்பர். தெரியாதவங்க இந்த நிமிஷம் கற்றுக்கோங்க. கே ஆங்குலர் வேவ் நம்பர். ஒன்றும் இல்லை, இது ஒரு சர்க்குலர் பாத் அப்படின்னா வேவ் இப்படி ட்ராவல் ஆகுது. ஸோ கே இஸ் நத்திங், ஆங்குலர் வேவ் நம்பர். இனிமேல் எங்கெல்லாம் கே பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் 2π/λன்னு எழுதணும். எங்கெல்லாம் ஒமேகா பார்க்குறீங்களோ அங்கே 2π/tன்னு எழுதணும். கற்றுக்கிட்டீங்களா? ஆல்ரெடி இது உனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். 2π/t. அங்கேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இப்போ அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸில் E0 உங்கள் ஆப்ஷனில் மாற்றி உன்னை ஏமாற்றி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி தடுத்து ஆன்சர் கரெக்டாக எழுதலான்னு தோ பேசுகிறோம். கேக்கு பதிலாக 2π/λ. இங்கே ஒரு இசட்டு மைனஸ் ஒமேகாவுக்கு பதிலாக 2π/T. இங்கே ஒரு ஸ்மால் டி போடணும், ப்ராக்கெட் போட்டுக்கிறேன், இங்கே ஸ்மால் டி போட்டுக்கிறேன். ரைட், அந்த டயக்ராமை பார்க்காத, அதில் இருக்கிற அந்த டீயை மட்டும் பார்த்துக்கோ. 2π/λ இன்ட்டு இசட்டு, 2π/T இன்ட்டு டீன்னு கவனமாக கற்றுக்கணும். சரி, புரிஞ்சிருச்சு. இதில் எப்படிலாம் கேட்குறாங்கன்னா 2π முதல்ல வெளில எடுக்கிறாங்க, ரெண்டாவது 2π/λவை வெளியில் கொண்டு வராங்க, 2π/Tயை வெளில கொண்டு வராங்க. பார்த்துருவோமா? ஸோ E0 சைன் 2π முதல்ல வெளில எடுத்துருங்க. 2π மட்டும் நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இங்கே z/λ. இசட்னா தெரியும், ஆக்சஸ் எந்த பக்கம், XYZ, மைனஸ் இங்கே T/T. அப்போ ஆப்ஷனில் இப்படி இருந்தாலும் ரைட்டு தானே, z/λ மைனஸ் T/T இருந்தாலும் ரைட்டு. கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா 2π/E0 சைன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாரு, இந்த ஈக்குவேஷனை பாரு, 2π/Tயை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. 2π/Tயை வெளியில் கொண்டு வந்துடுறாங்க. சரி, அப்போ இங்கே 2π வெளில கொண்டு வந்துட்டாங்க. பை டி இல்லையே, அப்போ மேலே போட்டுக்கணும் T/λ இன்ட்டு இசட்டு மைனஸ் டி. இப்போ உங்களால் உணர முடியுதா? எல்லோரும் இந்த ஈக்குவேஷனை பாரு, செகண்ட் ஈக்குவேஷனை பார்க்காத, ஃபஸ்ட் ஈக்குவேஷனை பாரு. செகண்ட் ஈக்குவேஷன் அவ்வளோதான், 2πயை மட்டும் வெளியில் எடுத்தால் என்ன கிடைக்கும். தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா 2π/Tயை வெளில கொண்டு வராங்க. 2π/λ டி இல்லை, அப்போ கீழே தான் டி இருந்திருக்கணும். டி அங்கே இல்லாதனால வெளியில் எடுக்கும்போது அது இல்லைன்னா என்ன பண்ணிக்கணும், அப்படியே ஆப்போசிட்டில் மேலே போட்டுக்கணும் T/λ. இதுக்கு அடுத்த ஈக்குவேஷன் எப்படி மாறுதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். E0 சைன் 2π/Tயை வெளில கொண்டு வந்துட்டேன். z/λ/Tன்னு எதெல்லாமா இது, z/λ/T மைனஸ் டி. அங்கே மேலே இருந்த ஈக்குவேஷனை டினாமினேட்டருக்கு கீழே கொண்டு வந்துட்டேன் நான். 1/1/x, எக்ஸ்ன்னு உனக்கு நல்லா தெரியும். டிஸ்டன்ஸ் பை டைமு ஸ்பீடு மாதிரி இல்லை, λ/டைம்னாலே அது ஸ்பீடு தானே v. அப்போ உங்கள் ஆப்ஷனில் எப்படி இருந்திருக்குன்னா E0 சைன் 2π/T, இந்த இடத்துல மேலே எந்த ஆக்சிஸில் ட்ராவல் ஆகுது, வெலாசிட்டி மைனஸ் டின்னு கற்றுக்கணும். இதுதான் உங்கள் ஆப்ஷனில் இருக்கும். அப்போ 2π/Tயை வெளில எடுத்தால் z/v மைனஸ் டி. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் இசட் ஆக்சிஸில் போகிறதா சொல்லியிருக்கேன், பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸில் போகிறதா சொல்லியிருக்கேன். அவங்க பாசிட்டிவ் எக்ஸில் போகுதுன்னா எக்ஸ் மேலே இருக்கணும், ஒயில் போகுதுன்னா ஒய் மேலே இருக்கணும். ஸோ அப்போ இப்படியும் ஈக்குவேஷனை மாற்றலாம். சரி, புரிஞ்சிருச்சு. அங்கேருந்து ஒருவேளை 2π/λ வெளில எடுத்தால் என்னவா மாறும்? இந்த ஃபார்மை நல்லா பார்த்துக்கோ, மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, ஒரு 2 டைம் எழுதி பார்த்துக்கோ. அதே மாதிரி
இ நாட் சைன் இங்கே கேக்கு பதிலாக 2π/λ இன்ட்டு இசட்டா மைனஸ் ஒமேகாவுக்கு பதிலாக 2π/t இன்ட்டு டி. இதான மெயின் ஈக்குவேஷனு. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். இதிலேருந்து 2π மட்டும் வெளில எடுத்து சொல்லி கொடுத்தேன். அது ரொம்ப ஈஸி, நீ போட்டுருவேன். 2π/tயை மட்டும் வெளில கொண்டு வந்தால் போட்டிருக்க பாருங்க, ஈக்குவேஷன் 2ல் போட்டிருக்கேன். இப்போ 2π/λவை வெளியில் கொண்டு வந்தால் என்ன ஆகும் பார்த்துருவோமா? நான் ஈக்கு சொல்கிறேன், பிக்கு நீ எழுதி பார்த்துக்கோ. இதே மாதிரி தான் இ நாட் சைன் 2π/λவை வெளியில் கொண்டு வந்துட்டோம். இங்கே இசட் மட்டும்தான் இருக்கும். 2π/λ 2π எடுத்தாச்சு, அங்கே லாம்டா இல்லை. கரெக்டா? 2π எடுத்தாச்சு, லாம்டா இல்லை. இப்போ மேலே λ/t இன்ட்டு ஒரு டி. λ/t இப்போ தான் பார்த்தோம் வெலாசிட்டி. ஸோ அதனால் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி மாறும்னா இ நாட் சைன் 2π/λ இசட் மைனஸ் வி இன்ட்டு டின்னு மாறும். அப்போ ஆப்ஷனில் எப்படி வேணாலும் உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சரை டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2πயை மட்டும் வெளில எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. மேலே இங்கே இருக்கு பாருங்கள். அடுத்தது 2π/tயை வெளில எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது 2π/λவை வெளியில் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. இதுக்கு மேலே வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக எழுதிட்டேன். இதே தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. என்ன இங்கே பி நாட் போட்டுக்க போகிறேன், வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அதே தான் வரும். ஒரு டைம் எழுதி பார்த்துக்கிறீங்களா? ரைட். ஃபஸ்ட்டு 2π வெளில கொண்டு வாங்க, 2π/tயை வெளில கொண்டு வாங்க, 2π/λவை வெளியில் கொண்டு வந்துடுங்க. புரிஞ்சிச்சா? ஓகே. அடுத்தது நேற்று பேசினது எனர்ஜி டென்சிட்டி பற்றி பேசியிருந்தேன் இல்லையா? ஸோ எனர்ஜி டென்சிட்டி யூ, கவனமாக கவனி. எனர்ஜி டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டோடது எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் படித்தோம். 12 ε0 E² கற்றுக்கிட்டீங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூ தான் எனர்ஜி டென்சிட்டி, யூபி. b²/2μ0 உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எனர்ஜி ஸ்டோர்டு ஆஸ் அ கெப்பாசிட்டர், எனர்ஜி ஸ்டோர்டு 12CV² கற்றுக் கொடுத்தேன். பை எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் தான் எனர்ஜி டென்சிட்டின்னு கற்றுக் கொடுத்தேன். வால்யூம்க்கு ஏரியான்ட்டு லென்த்து போட்டு இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டில் எனர்ஜி டென்சிட்டி வேணும்னா எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் 12LI² வால்யூம் ஏரியான்ட்டு லென்த் போட்டு இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்திருப்போம். நான் அன்றைக்குமே உங்கள்கிட்ட சொன்னேன், எனர்ஜி டென்சிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வரும். அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் இருக்கிற கெப்பாசிட்டர் கொஷினையும் இங்கே இருக்கக்கூடிய இண்டக்டார் கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அங்கேயும் எனர்ஜி ஸ்டோர்டாஸ் இண்டக்டார் படிச்சிங்க, எனர்ஜி ஸ்டோர்டாஸ் கெப்பாசிட்டர் படிச்சிங்க. அதுக்கு கீழேயே எனர்ஜி டென்சிட்டி படிச்சிருப்பீங்க. இப்போ என்னோட கேள்வி, எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பொறுமையாக பார்த்துக்கிட்டே வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த யூனிட்டு. ஸோ U = UE + UB ஸ்மால் யூ சால்வ் பண்ணிங்கன்னா, ஸோ நேற்று பேசின விஷயம் தான் இன்றைக்கி இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால தான் டீட்டெயில்டாக பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 1/2 ε0 E² சார், இங்கே b²/2μ0. ரைட். நான் சொன்னேன்ல எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் 100 ரூபா. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னோட பங்கு 50 ரூபா. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களோட பங்கு 50 ரூபா. Energy of electromagnetic wave is equally divided into electric field vector and magnetic field vector. Electric field 50 ரூபா, magnetic field 50 ரூபா கண்டிப்பாக இருக்கும். Energy of electromagnetic wave is equally divided யார் எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் பாதி பாதியாக இருக்கும். அப்படின்னா நியூமரிக்கலி இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்ல வரீங்களா? ஆமாம். ஸோ b²/2μ0 1/2 ε0 E² ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ மேலே சால்வ் பண்ணுங்க. பை எனர்ஜி டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஈல வேணும். 1/2 ε0 E², 1/2 ε0 E². என்ன பண்ணியிருக்கேன்? இந்த b²/2μ0க்கு பதிலாக 1/2 ε0 E² எழுதியிருக்கேன். 2 அரையும் ஒன்றாயிடுச்சு, 2 ஹாஃப் ஒன்றாயிடுச்சு, அதனால் ε0 E². இதுவும் யார் தான்? எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். பா நல்லா காதில் வாங்க. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட எனர்ஜி வேணும் உனக்கு. ஆனால் அதில் வெறும் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருக்கணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடாது. ε0 E², கற்றுக்கிட்டிங்களா? அடுத்தது சார் வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும் வச்சு எக்ஸ்பிரஷன் போடுங்க. b²/2μ0, இங்கேயுமே b²/2μ0. அதனால் b²/1μ0 மட்டும் வந்துடும். ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வித் ரெஸ்பெக்ட் டு b²/μ0. ஸோ 3 எக்ஸ்பிரஷன் கற்றுக்கணும்.
ஒன்று ஃபஸ்ட்டு இதோ இருக்கு பாருங்கள், இந்த பாக்ஸ் போடுறேன்ல, எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், இது ஃபஸ்ட்டு, இந்த இடம் செகண்டு, இந்த இடம் தேர்டு. இந்த 3 பேருமே எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் ஈயும் இருக்கும் பியும் இருக்கும், செகண்டோடது வெறும் இ மட்டும்தான் இருக்கும், தேர்டோடது பி மட்டும்தான் இருக்கும். இது வரைக்கும் நேற்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. கற்றுக்கிட்டிங்களா? ரைட். ஸோ இன்றைக்கி புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னென்னா, இன்டென்சிட்டி பற்றி பேச போகிறோம், மொமெண்டம் பற்றி பேச போகிறோம், லாஸ்ட்டாக எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றி பேச போகிறோம். டைம் சரியாக 7:24, கரெக்டாக 8 o'clock இந்த டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிடும். நான் 2 சம் மட்டும் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காமிக்கிறேன், அந்த சம்மை மட்டும் சால்வ் பண்ணிட்டு போயிடு. நைட் உட்காந்து அந்த மொத்தம் 26 சம் தான் இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரியாத சம் நாளைக்கு கேட்டுக்கலாம், இல்லைனா ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளிக்கிழமை வந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குப்பேன், ஏன்னா பாதி பேர் காணாமல் போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று என்னால் லாஸ்ட் வீக் அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு. ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, பக்கத்து வீட்டில் ஒரு மேரேஜ், அவங்க பெருசாக அந்த கோவில்கள் எல்லாம் காட்டுவாங்கள்ல ஆம்ப்ளிஃபையராக, அதை எங்கள் வீட்டு பக்கமாக திருப்பி வச்சுட்டு பயங்கரமாக பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு பார்த்தா சாட்டர்டே ஃப்ரைடே 2 நாளும் அவ்வளோ சவுண்டு, ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் உங்கள்கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி அன்றைக்கி கிளாஸ் எடுக்க முடியாத போயிடுச்சு. ரைட். ஸோ இன்டென்சிட்டி போய்டுமா? இன்டென்சிட்டி இப்போ உங்கள்கிட்ட முன்னாடியே நான் அவேர் பண்ணிடுறேன். இந்த லெசனில் நீ என்னெல்லாம் படிக்கிறியோ இதே தான் டியூவல் நேச்சர்லேயும் படிப்பீங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் 2 லெசன் படிச்சுட்டு இருக்கீங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவில் இனிமேல் வர்றது என்னெல்லாம் படிக்கிறீங்களோ அதெல்லாம் டியூவல் நேச்சரில் படிப்பீங்க. கொஞ்சோண்டு வேவ் ஆப்டிக்ஸில் படிப்பீங்க, கொஞ்சம் கம்மியாக வேவ் ஆப்டிக்ஸில் படிப்பீங்க. இங்கே வர்றது எல்லாமே இன்டென்சிட்டினா என்னங்க சார்? இப்போ இன்டென்சிட்டினா கற்றுக்கோங்க, தமிழில் அளவுன்னு அர்த்தம். ரொம்ப சரியான வார்த்தை செறிவுன்னு அர்த்தம். ஒளிச்செறிவு, அதாவது இன்டென்சிட்டினா செறிவு, லைட்டோட இன்டென்சிட்டினா ஒளிச்செறிவு, சவுண்டோடதுன்னா ஒளிச்செறிவு. இப்போ இந்த லீக்கும் இந்த லீக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இல்லையா சார்? நிறைய பேர் ஃப்ரெஞ்ச் பசங்களாக இருப்பீங்க, தெரிஞ்சிருக்காது. இது லைட்டு, இந்த இடம் சவுண்டு. ஓகே, நான் உனக்கு இன்னும் நல்லா புரிய வைக்கிறேன். திருவிழா காலங்களில், இந்த மாதிரி விழா காலங்களில், தீபாவளி பொங்கல் டைம்லலாம் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா பர்ச்சேஸ்க்காக செம்ம கும்பல். இப்போ பாண்டியை பொறுத்த வரைக்கும் நேரு ஸ்ட்ரீட்டு, சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் விளம்பரம்லாம் பார்த்துருக்கேன், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டா. ஸோ அங்கே அந்த பக்கம் போகும்பொழுது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும்ல, செம்ம கும்பலாக இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்னா, அங்கே இன்டென்சிட்டி ஆஃப் பீப்புள், மக்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ரைட்டா? மக்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. இப்போ நீ ஒரு கோவிலை கிராஸ் பண்ணி போயிட்டுருக்க, அங்கே ரொம்ப சவுண்டாக ஒரு நல்ல பாட்டு ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்குது. ரைட்டா? இப்போ உன்னோட ரூமில் ஒரு சிங்கிள் பல்பு தான் க்ளோ ஆகிட்டுருக்கு, இன்னும் ஒரு ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா இங்கே இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்குது. ஒத்துக்கிறீங்களா? அப்போ இன்டென்சிட்டினா உனக்கு மீனிங் புரியுதா? அளவு எதுவாக வேணாலும் இன்டென்சிட்டி சொல்லிக்கலாம். சவுண்டோட இன்டென்சிட்டி, லைட்டோட இன்டென்சிட்டி, பீப்புளோட இன்டென்சிட்டி, மக்களோடது. ரைட்டா? இன்டென்சிட்டினா அளவுன்னு அர்த்தம். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். உனக்கு இது நீ அனுபவப்பட்டிருக்க. இருங்க வெளில வந்து பேசுகிற, டவர் கிடைக்கல, சரியாகவே கேட்க மாட்டேங்குது, குறன்னு கேட்குது, இப்போ நல்லா கேட்குது. இது எல்லாருமே நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஃபோன் பேசும் பொழுது, எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ரூம்குள்ளார இருந்து பேசும் பொழுது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட இன்டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி நீங்கள் வெளியில் வரும்பொழுது இன்டென்சிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ இன்டென்சிட்டின்றது அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட அளவு. நிறைய இருந்தால் உனக்கு நல்லா சிக்னல் கிடைக்க போகுது, கம்மியாக இருந்தால் சிக்னல் கம்மியாக கிடைக்க போகுது. அதுதான் இன்டென்சிட்டி ஜென்ரலாக. சரி, இன்டென்சிட்டிக்கு பொதுவாக ஏதாவது ஃபார்முலா இருக்கா? எந்த லெசனில் நீங்கள் இன்டென்சிட்டி படித்தாலும் ஒரே ஃபார்முலா தான் படிப்பீங்க. 11th படித்தாலும் சரி, 12th இந்த 3 லெசனில் படித்தாலும் சரி, இது ஒரு ஃபார்முலா தான். இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கணும். எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம். இப்போ படிங்க. இப்போ வாட் இஸ் இன்டென்சிட்டி கேட்டால் பதில் சொல்லணும்ல, படிங்க. அப்படி படிங்க. எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம்னு அழகாக கற்றுக்கணும். எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைமு. சரி, புரிஞ்சிருச்சு. அப்படியே இதுக்கான யூனிட் சொல்லிட்டு போங்களேன். எனர்ஜியோடது ஜூலு, ஏரியாவோடது மீட்டர் ஸ்கொயரு, டைமோடது செகண்டு. அப்போது ஜூல் மீட்டர் பார் -2 செகண்ட் பார் -1 இருக்கலாமா? ஆமாம், இருக்கலாம். இல்லைனா இதுக்கு காமனாக ஒரே ஒரு எஸ்ஐ யூனிட் சொல்லுவீங்களே, கேண்டிலா, சிடி 11th படிச்சிருப்பீங்க.
கேண்டிலா, கேண்டில் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சிடி இன்டென்சிட்டியோடது. யாராவது டக்குன்னு யோசிக்காமல் சொல்லுங்கள். எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் டைம், இது யாரா இருப்பா? சும்மா சொல்லு, உனக்கு தெரிஞ்ச ஆள் தான். சார் பவர். பவர் தெரியுதா? எனர்ஜி பை டைம் அப்படின்னாலே அது ஒர்க் பை டைம்னு தானே அர்த்தம். ஏன்னா எனர்ஜி ஒர்க்கும் ஒன்று தானே. இப்படி கேட்டு தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ரேட் ஆஃப் டூயிங் ஒர்க்குன்னா டப்புன்னு பவர்னு அடிச்சிருப்பீங்க. நான் இ பை டின்னு போடும்போது யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ எனர்ஜி பை டைம்னாலும் ஒர்க் பை டைம்னாலும் பவர் தான் சார். அப்படின்னா இன்டென்சிட்டிக்கு பவர் பை ஏரியாவா? ஆமாம். அப்போ பவர் பை ஏரியானா இதுக்கு யூனிட் போட்டு காட்டுங்க. வாட் பெர் மீட்டர் ஸ்கொயரு, இல்லைனா வாட் மீட்டர் பார் -2ன்னு கற்றுக்கணும். இன்டென்சிட்டி பவர் பை ஏரியா, இல்லைனா எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைமு. ரைட். நான் இப்போ 2 ப்ராப்ளம் சால்விங் ஐடியா பேச போகிறேன். நல்லா கற்றுக்கிட்டே வா. ரைட்டா? இது புரிஞ்சிருக்கும் ஈஸியாக. நான் இன்டென்சிட்டினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். எனர்ஜி கிராசஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைமு, இல்லைனா பவர் பை ஏரியான்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே. கொஷினில் கவனி எல்லோரும் என்ன பாரு. கொஷினில் பாயிண்ட் சோர்ஸ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இதுதான் உன்னோட கீவேர்டு, அந்த ஐடியா. இன்னொன்று லைன் சோர்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். லைன் சோர்ஸாக இருந்தால் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கே சொல்கிறேன், தப்பு பண்ணாத. இன்டென்சிட்டி கொஷினில் கேட்டாங்க, உடனே போயிட்டு இன்டென்சிட்டிக்கு நீ ஃபார்முலா போட்டு சம்ம போடக்கூடாது. யாருக்கு கேட்டிருக்காங்கன்னு நீ கேட்கணும் அவங்கள. பாயிண்ட் சோர்ஸுக்கு கேட்டிருக்கீங்களா, லைன் சோர்ஸுக்கு கேட்டிருக்கீங்களா? பாயிண்ட் சோர்ஸு, லைன் சோர்ஸ். பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்? பாயிண்ட் சோர்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஸ்பெரிக்கல் சோர்ஸ் தான் பாயிண்ட் சோர்ஸ். இப்போ இந்த குண்டு பல்புலாம் இருக்குல்ல, பழைய பார்த்துருப்பீங்களே. பாயிண்ட் சோர்ஸ்னால் அந்த சோர்ஸு ஸ்பியராக இருக்கணும். இந்த மாதிரி ஸ்பியராக இருந்துச்சு அப்படின்னா அது பேர் பாயிண்ட் சோர்ஸு. ரைட்டா? அப்போ ஏரியாவுக்கு இங்கே என்ன ஃபார்முலா? 4πr² யூஸ் பண்ணணுமா? அப்போ பாயிண்ட் சோர்ஸோட இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா P/4πr² யூஸ் பண்ணி சம்ம போடணும். அதில் அதிகமாக ரேஷியோ சம் கேட்டிருக்காங்க. இது அப்படியே வேவ் ஆப்டிக்ஸில் வேவ் ஃப்ரண்ட்டில் படிச்சிருப்பீங்க. நிறைய பேரோட ஸ்கூலில் வேவ் ஆப்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், மேபி முடிக்காமலும் இருந்திருக்கலாம். முடிச்சிருந்தாங்கன்னா அங்கே வேவ் ஃப்ரண்ட் படிச்சிருப்பீங்க. ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், சிலிண்ட்ரிக்கல் வேவ் ஃப்ரண்ட், பிளேன் வேவ் ஃப்ரண்ட்டுன்னு உங்கள் ஸ்கூலில் கற்றுக் கொடுத்துருந்துருக்கலாம். அதில் ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டுக்கு இதே ஃபார்முலா தான் போட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ பயப்படாத, திருப்பி நான் கற்றுக் கொடுக்குறேன். ஸோ I is proportional to 1/r². ஆமாம், பவர் கான்ஸ்டன்ட்டு. ஒரு பல்போட பவர் கான்ஸ்டன்ட்டு 4 நம்பர், பை நம்பர். இப்போ இந்த சோர்ஸ்லேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட இன்டென்சிட்டி என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இதோட ஏரியா 4πr². அப்போது I2/I1 = R1² இந்த ஃபார்முலாவில் தான் நீங்கள் சம் போடுற மாதிரி இருக்கும். சார் சரியாக புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். பாரு, இதுதான் சோர்ஸு. R1 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி I1, R2 டிஸ்டன்ஸில் இன்டென்சிட்டி I2. அப்படின்னா I2 எவ்வளவா இருக்கும்? சார் என்ன சொல்லி கொடுத்தாங்க? பாயிண்ட் சோர்ஸா? I is proportional to 1/r² தானே சொன்னார். நமக்கு I2 தானே வேணும். அப்போ I2/I1 வேணும்னா இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கிறதுனால மேலே 1², கீழே 2². R1²/R2²ன்னு கவனமாக கற்றுக்கணும். I2/I1 = R1²/R2². கற்றுக்கிட்டிங்களா? அப்போ பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் I is proportional to 1/r² சம்ம போடணும். P/4πr². இன்னைக்கு திரும்ப ஒரு சம்மை காட்டும் போது நீங்கள் கண்டுபிடிக்கணும். தெரியுதா? நீ நம்பலைன்னா ப்ராப்ளத்தோடு தான் வந்திருக்கேன். இங்கே பார், இந்த பேஜில் இருக்கிற எல்லா ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ப்ராப்ளம் தான் இருக்கும். நான் சொல்கிற ப்ராப்ளம் டக்கு டக்குன்னு அந்த ஐடியா மட்டும் சொன்னீங்கன்னா போதும். சம் நம்பர் 18க்கு என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லு. சும்மா சம் நம்பர் 1/μ0ε0 அந்த ஆப்ஷன் சார். ரூட் ஆஃப் ஃபோர்த் ஆப்ஷன் சார். 1/√μ0ε0 இல்லைனா E0/B0. ரைட்டா? இந்த தேர்ட் கொஷினில் கவனமாக கவனி. வேவ் எங்கே ட்ராவல் ஆகுது? சார் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். உங்களால் உணர முடியுதா? எக்ஸுக்கு அப்புறம் மைனஸ் இருக்குது. பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகுது. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 10³ யாருங்க? ஆம்ப்ளிடியூடு. அவ்வளோதான், ஆம்ப்ளிடியூட். சூப்பராக சொன்னீங்க. இந்த 9 × 10⁴ யார்? சார் ஒமேகா. அவ்வளோதான், ஒமேகா t. 3 × 10⁶ யார்? கே சார். கே.
இப்படி தான் டேட்டா எடுக்கணும். நான் என்ன கொஞ்ச நேரத்தில் அதை கற்றுக் கொடுத்துறேன். இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 4. ஆப்ஷன் 4. இந்த கொஸ்டினோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 6. 2. 2. அவ்வளோதான், சூப்பராக சொல்லிட்டீங்க. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இந்த கொஷினில் 2π × 10⁶ டேட்டா சொல்லு. இது யார் இது? ஒமேகா. π × 10⁻²? K. இந்த ஈக்குவேஷனில் எந்த ஆக்சிஸில் வேவ் ட்ராவல் ஆகுது? 6ல் பாசிட்டிவ் Z. பாசிட்டிவ் Z. சூப்பர் பை. பாசிட்டிவ் Z அங்கே. கொஷின் நம்பர் 3க்கு ஆன்சர் என்னவா இருக்கும்? √μ0ε0 யூனிட் கேட்குறாங்க. ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3யா? ஏன்னா 1/√μ0ε0 தான் வந்து சிக்கு தான் LT⁻−1 தெரியும். இது அப்படியே போயிடுச்சுன்னா √μ0ε0 ஹோல் பவர் -1. அவங்க μ0ε0 பவர் -1/2 LT⁻−1. சூப்பராக சொன்னோம். ஆப்ஷன் 3 தெரியுதா? அவங்க சியோட தான் கேட்டிருக்காங்க, ஆனால் நம்மளை ஏமாத்துறாங்க. 1/√μ0ε0 கேட்கறதுக்கு பதிலாக μ0ε0 பவரில் -1/2 வச்சு கேட்குறாங்க. ரைட்டா. அடுத்தது இதாவது இந்த சம்ம தான். இதுக்கு என்ன ஃபார்முலான்னு மட்டும் சொல்லிடு, அப்புறமா போட்டு காட்டுங்க. எல்லாம் சம்ம படிச்சிருங்க ஃபாஸ்ட்டாக. சார் c/√μr∈r. c/√μr∈r. எல்லாராலையும் உணர முடியுதா? μr-ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. μr-ஓட வேல்யூ 1.0. எப்சிலானோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.44. வெலாசிட்டி ஆஃப் லைட்டுன்னு மீடியம் கேட்டிருக்காங்க. இப்போ இது பழைய பேப்பர்ன்றதுனால 2019 வரைக்கும் தான் இதில் காமிச்சிருக்க. ஏதாவது 2019 இருக்கிறது மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதே மாதிரி சம் தான் 2023 and 24 2 வருஷமுமே. அப்போ ஈஸியாக போட்டுடலாம். வீக்கு பதிலாக c/√μr∈r. இந்த மாடல் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக அந்த கொஷின் வரும். அடுத்தது ஒரே நிமிஷம். ஓகே, சியோட வேல்யூ தெரியும். 3 × 10⁸ சால்வ் பண்ணிக்கும். √μr and எப்சிலான்னு மல்டிப்ளை பண்ணிட்டு ரூட் எடுத்து ஆப்ஷன் போட்டு என்ன ஆப்ஷன் வருதுன்னு சொல்லுங்கள். பார்த்ததுமே 2 ஆப்ஷன் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியும். எந்த 2 ஆப்ஷன் சொல்லுங்கள்? செகண்ட் ஆப்ஷன் சார். ஏன் 4th ஆப்ஷன்? தெரியுதா உங்களுக்கு? பார்த்ததுமே இந்த 2 ஆப்ஷன் ஆன்சராக இருக்க முடியாது. என்ன காரணம்னா உனக்கே தெரியுது, மீடியத்தில் சியை விட கம்மியாக தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்போ கண்டிப்பாக 2ம் 4ம் கிடையாது. 1 and 2 இருக்கலாம். இப்படி தான் கிட்ட போகணும், யோசிக்கணும். அடுத்தது இந்த எக்ஸ்பிரஷனில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த ஆக்சிஸில் ட்ராவல் ஆகுது? சார் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அழகாக சொன்னீங்க. நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாருமே நல்லா சொன்னீங்க. ரைட்டா. ஸோ ஒமேகா கண்டுபிடிக்க தெரியும், கே கண்டுபிடிக்க தெரியும், தென் வி கண்டுபிடிச்சிடலாங்கிறது. இதெல்லாம் சம்முன் வரும்பொழுது நம்ம பார்த்துடலாம், கற்றுக்கலாமா? ஓகே, சரிப்பா. நம்ம முதல்ல கான்செப்ட் முடிச்சுட்டு வந்துடும். இந்த பக்கம் வந்ததுனால அப்படி ஞாபகப்படுத்தி இப்படி வர வேண்டியதாகிடுச்சு. எங்கேயோ போனோம், கடைசியில் இப்படி வந்தாச்சு. ரைட் சார். சொல்ல அந்த கொஸ்டினுக்கு 2.5 சார். C/, அதுக்கா? எஸ் சார். ரைட் பா. ஸோ இருக்கலாம், செக் பண்ணிக்கலாம். இன்டென்சிட்டி P/4πr². கற்றுக்கிட்டிங்களா? இது என்ன சோர்ஸ் பா? அது பாயிண்ட் சோர்ஸு. ஒருவேளை லைன் சோர்ஸாக இருந்தால் எப்படி சார் இருக்கும் பார்த்துருவோமா? ஒருவேளை லைன் சோர்ஸ்னால் வேறு யார்? பட் டியூப் லைட்டு. இந்த டியூப் லைட் மாதிரி இல்லை, அது லைன் சோர்ஸ் தானே. அது இங்கே பாருங்க, டியூப் லைட்டு, இது லைன் சோர்ஸு. இப்போ லைன் சோர்ஸாக இருந்தால் இன்டென்சிட்டிக்கான ஜென்ரல் ஈக்குவேஷன் P/Aன்னு உங்களுக்கு தெரியும். P/Aக்கு பதிலாக இது சிலிண்டர், அதனால் 2πRLன்னு கற்றுக்கணும். அதனால தான் உங்கள்கிட்ட முன்னாடியிலேருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்ன சோர்ஸுன்னு அதை கரெக்டாக பார்த்துக்கோங்கன்ட்டு. பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் P/4πr² வச்சு சம் போடணும். லைன் சோர்ஸாக இருந்தால் P/2πRL வச்சு சம் போடணும். ரைட்டா? நீ அந்த சோர்ஸை பார்க்காம உன் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு ஃபார்முலா போட்டுனா தப்பாக போயிடும். பாயிண்ட் சோர்ஸாக லைன் சோர்ஸாக. பாயிண்ட்டாக இருந்ததுன்னா ஸ்பியர் ஞாபகம் வச்சுக்கோ, 4πr².
லைனாக இருந்ததுன்னா 2πRLன்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இங்கேருந்து I is proportional to 1/R. அதே மாதிரி ஒரு ரேஷியோ சம் சால்வ் பண்ணுவீங்க. I2/I1 ஈக்குவல் டு R1/R2ன்னு கற்றுக்கணும். ரைட், சரி, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இன்டென்சிட்டியும் எனர்ஜி டென்சிட்டியும் ரிலேட் பண்ணுங்களேன். பை இன்டென்சிட்டி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்டென்சிட்டி ஒரு நாலேனல் ஃபார்மில் தான். எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைமு, இல்லைன்னா பவர் பை ஏரியா. பாயிண்ட் சோர்ஸாக இருந்தால் 4πR², லைன் சோர்ஸாக இருந்தால் 2πRL. இன்டென்சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அப்படியே வேவ் ஆப்டிக்ஸ் போனீங்கன்னா இதுக்கு வேவ் ஃப்ரண்ட்டுன்னு படிப்பீங்க. டியூவல் நேச்சர் போனீங்கன்னா ஃபோட்டான்னு படிப்பீங்க. வேறு ஒன்றுமே இல்லை, எல்லாமே இதே தான். இன்றைக்கி நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு படிக்கிறது, வேவ் ஆப்டிக்ஸில் வேவ் ஃப்ரண்ட்டுன்னு படிப்பீங்க, டியூவல் நேச்சரில் ஃபோட்டான்னு படிப்பீங்க. எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான், எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸ்பிரஷன் தான். பேர் தான் மாற்றி மாற்றி வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் சொன்னேன் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படி செம்ம ஜாலி. ஒரு மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளே செகண்ட் ஹாஃப் ஒன்றுமே இல்லாத பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஹாஃப் படிக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. செகண்ட் ஹாஃபோட ஸ்கோரும் ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டு ஓடியாந்துடலாம். செமிகண்டக்டரில் 4 கொஷின், டியூவல் நேச்சரில் 1, நியூக்ளியரில் 1, ஆட்டமில் 1, மொத்தம் அதிலே ஒரு 7 கொஷின், வேவ் ஆப்டிக்ஸில் அதில் 2 கொஷின், 9. ஸோ இங்கே ரே ஆப்டிக்ஸில் 4. அது மட்டும் ரொம்ப ஈஸியான டாபிக் தான் வந்து செகண்டு. ரே ஆப்டிக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேலை செய்யணுமே தவிர லெசன் ஈஸியாக இருக்கும். ஓகே, பார்த்துருவோமா? சரி, எல்லாத்தையும் பேசிட்டீங்க. இன்டென்சிட்டியையும் எனர்ஜி டென்சிட்டியும் ரிலேட் பண்ணுங்களேன். இங்கே பாருங்க, நான் எப்படி எழுதுறேன்னு பார்த்துக்கோ. இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தேன்? எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம்னு சொன்னேன். எனர்ஜி கிராஸஸ் பெர் ஏரியா இன்ட்டு டைமு. சரி, முடிஞ்சிருச்சு. இதை வால்யூமால் டிவைட் பண்ணி வால்யூமால் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஆமாம், பண்ணலாம். அப்போ எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் யாராக இருப்பான்னு நினைக்கிறீங்க? கம்ப்ளீட் பண்ணுங்க. எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் இந்த இடத்துக்கு நான் என்ன எழுதும்? யூவா? ஸ்மால் யூ. அது பேர் என்ன? எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி. ஸோ எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் பை ஏரியா இன்ட்டு டைம். குழப்பிக்காதீங்க. உங்ககிட்ட ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா இன்டென்சிட்டி கேட்பாங்க. என்ன கொடுத்துட்டு கேட்பாங்க? வெறும் எனர்ஜி கொடுத்து கேட்டாங்கன்னா நீ ஈஸியாக இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணிட்டு போயிடுவேன். அதே எனர்ஜி டென்சிட்டி கொடுத்து கேட்டாங்கன்னா பக்கத்தில் நீங்கள் ஒரு வால்யூம் போடணும். எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் பை ஏரியா இன்ட்டு டைமு. இதையே நீங்கள் புட்சால்தனமாக எப்படிலாம் மாற்றலான்னு பாருங்களேன். எனர்ஜி டென்சிட்டி ஸ்மால் யூவா, வால்யூம்க்கு ஏரியா இன்ட்டு ஹைட்டு ஏரியா இன்ட்டு டிஸ்டன்ஸ்னு சொல்லலாமா? பை ஒரு ஏரியா இருக்கா, இங்கே ஒரு டைம் இருக்கா, அப்போ இது ரெண்டு போய் சேர்ந்துருச்சா? டிஸ்டன்ஸ் பை டைம் யாருப்பா? வி சார். ஸ்பீடு. இங்கே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக இருக்கிறதுனால ஸ்பீடுக்கு நான் வி போடணுமா சி போடணுமா? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக இருக்கிறதுனால நான் சி போடணுமா வி போடணுமான்னு கேட்குறேன். யாரில் ட்ராவல் ஆகுது இப்போ சொல்லு? சி தான். சி. அப்போது டிஸ்டன்ஸ் பை டைமு வெலாசிட்டி. வெலாசிட்டி இது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவு ஏரில் போகும் பொழுது ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக போகும். லைட்டு வேறு கிடையாது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேறு கிடையாது, ரெண்டு பேரும் ஒரு ஆள் தான். அது குரூப் ஆஃப் வேவ்ஸ்குள்ளார வந்துடும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா அது ஹெட்டு, அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும். ஸோ அப்போ யூ இன்ட்டு சி. இது நல்லா கற்றுக்கிட்டிங்களா? இன்டென்சிட்டி வேணும்னா எனர்ஜி டென்சிட்டியை ஸ்பீட் ஆஃப் லைட்டோட மல்டிப்ளை பண்ணிடுங்க. எனர்ஜி டென்சிட்டி வேணும்னா இன்டென்சிட்டியை சியால் டிவைட் பண்ணிடுங்க. ரைட்டா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு டைம் பார்த்துக்கோ. எப்போ பார்த்தாலும் பெரிய ஃபார்முலாவில் சம் போகிறது புட்சால்தனம் கிடையாது. நம்ம நேரத்தெல்லாம் ஃபுல்லாக குறைச்சிடணும். ஸோ அதை எப்படி உடைக்கலான்னு பார்த்து தான் லாஸ்ட்டாக இழுத்துட்டு வந்துடணும். ஸோ எனர்ஜி டென்சிட்டி இன்டென்சிட்டி பை சி, இன்டென்சிட்டி எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு சி. இப்போ எல்லாமே ரிட்டர்ன் நோட்ஸில் எழுதியிருப்பேன், பார்த்துக்கோங்க தேவைன்னா. இதுவும் தான் உனக்கு வந்துடும் இல்லையா? ரைட். ஸோ இன்டென்சிட்டி எனர்ஜி டென்சிட்டி இது எல்லாத்தையும் பேசிட்டோம் சார். அங்கேருந்து நம்ம போகிறது மொமெண்டம் பற்றி பேச போகிறோம். ஒரே நிமிஷம். இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எனர்ஜி டென்சிட்டி இன்ட்டு சின்னு சொன்னேன். இது சரியாக பாருங்கள். எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் இல்லைன்னா பி ஸ்கொயர் பை மியூ நாட்டு. அப்போது இது இப்படி எழுதலாமா? எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் சி. இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பை இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி வருதுன்னு தெரியுதா? இது எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வித் ரெஸ்பெக்ட் டு இ மட்டும்.
அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வித் ரெஸ்பெக்ட் டு இ மட்டும் எப்சிலான் நாட் இ ஸ்கொயர் சி, இல்லைன்னா பி ஸ்கொயர் பை மியூ நாட் இன்டூ சி. இடத்துக்கு தகுந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஈக்குவேஷனை மாற்ற பழகிக்கோங்க. அதுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். திரும்ப யாருக்காவது போய் சொல்லி கொடு, இது இப்படி வரும் இப்படி வரும்னு சொல்லி கொடுத்தனா மறக்க மாட்டேன். ஸோ காமன் ஈக்குவேஷன் மேலே யூ இன்ட்டு சி, யூக்கு பதிலாக இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பை எப்சிலான் நாட் டி ஸ்கொயர் போடணுமா, பி ஸ்கொயர் பை மியூ நாட் போடணுமான்னு பார்த்துக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? இதில் முக்கியமான விஷயம், ஆவரேஜ்னு கேட்காத வரைக்கும் தான் இது எழுதணும். நேராக உட்கார என்ன பார், ஆவரேஜ்னு கேட்காத வரைக்கும் தான் இது எழுதணும். இதே கொஷினை ஆவரேஜ்னு கேட்டால் என்ன சார் பண்ணுறது? ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி, ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், அதில் பாதினா இங்கே எப்சிலான் நாட் டி ஸ்கொயர் சி போட்டோம் இல்லையா, ஒன்றுமே இல்லை, அதில் பாதி 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர் சி. குழப்பிக்க மாட்டேன்ல? வெறும் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா 1/2 வரக்கூடாது. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதில் பாதி வரணும், 1/2. அப்போ இந்த இடத்துல எப்படி வரணும்? பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட் சின்னு வரணும். அதனால் நல்லா பார்த்துக்க கொஷின்னு. ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி கேட்குறாங்களா? ஒரு நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் சார். ஒரு நிமிஷம், நடுவில் என்னென்னோ வந்துட்டு போயிட்டுருக்கு. ரைட், ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி 1/2 எப்சிலான் நாட் டி ஸ்கொயர் 1/2 பி ஸ்கொயர் பை மியூ நாட்னு வந்துடணும். ஃபுல்லாக கேட்டாங்கன்னா மேலே இருக்கிறத அப்படியே எழுதி முடிச்சுக்கணும். கற்றுக்கிட்டிங்களா? ஓகே, லாஸ்ட் டாபிக் ஏதோ வந்துட்டோம். மொமெண்ட்டை முடிச்சுட்டு ரேடியேஷன் ப்ரெஷர் பாயிண்டிங் வெக்டார் போயிட்டால் லெசன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா உங்கள் என்சிஆர்டியோட லாஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம்னு இருக்கும். நான் அந்த ஸ்பெக்ட்ரத்தோட ரேஞ்ச் எல்லாம் சொல்லி கொடுத்துறேன். யூசர்ஸ்க்கு ஒரு நோட்ஸ் அனுப்புகிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லை, இன்ஃப்ராரெட் எங்கே யூஸ் ஆகுது, யூவி எங்கே யூஸ் ஆகுது, எக்ஸ் எங்கே யூஸ் ஆகுது, காமா எங்கே யூஸ் ஆகுது, நம்ம படித்தது தான் எல்லாமே. காமா பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கும், எக்ஸ்ரே அதுவும் பெனட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஐஆர் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபிக்ஸ்லாம் யூஸ் ஆகுது. இது யாருமே உனக்கு தேவையில்லை, டீச்சரே தேவையில்லை, ஜஸ்ட் ரீட் பண்ணாலே உனக்கு கதை மாதிரி புரியும். என்சிஆர்டியோட கடைசி பேஜாக இருக்கும். அப்படி இல்லைனா நான் நோட் சென்ட் பண்ணுறேன். ரைட், அதுக்கு முன்னாடி மொமெண்டம் பற்றி பேச போகிறோம். மொமெண்டம், இப்போ மொமெண்டம்னே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது பி, ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஆமாம் சார், 11th தான் படித்தோம், 8th 9th தான் படித்தோம். மொமெண்டம் நான் கேட்குறது மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் கேட்குறேன். மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். உங்களுக்கு புரியுதா? இவ்வளோ நேரம் நம்ம யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அவனோட இன்டென்சிட்டி, அவனோட எனர்ஜி டென்சிட்டி, அவனோட மொமெண்டம் எல்லாமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோடது. ரைட்டாக? நம்ம வேறு யாரை பற்றியுமே பேசலை. இதே டாபிக் தான் அப்படியே டியூவல் நேச்சரில். அது ஃபோட்டானோட மொமெண்டம், ஃபோட்டானோட இன்டென்சிட்டி, ஃபோட்டானோட எனர்ஜி டென்சிட்டி, ஃபோட்டானோட எனர்ஜி. ஏன்னா ஃபோட்டான் வேறு யாரும் இல்லை, லைட்டில் இருக்கிற பார்ட்டிக்கல் தான் ஃபோட்டான். ஃபோட்டானோட இன்னொரு பேர் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஏன் இவங்க 2 லெசனாக பிரித்தாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப பெரிய குழப்பம். டியூவல் நேச்சரும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பசங்களை போட்டு கஷ்டப்படுத்திட்டு உட்காந்துருங்க. அங்கே படிக்கிறதா இங்கேயும் படிக்கணும், இங்கே படிக்கிறதா அங்கேயும் படிக்கணும். ரைட். ஸோ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எனக்கு வேணும். அதுக்கு முன்னாடி இது யாரோட எக்ஸ்பிரஷன்? E = mc². சார் இது தெரியாதா? ஐன்ஸ்டீனோடது. 1905 இந்த எக்ஸ்பிரஷன் அவர் கொடுத்துருப்பார் நமக்கு. கிட்டத்தட்ட 2025 நம்ம இருக்கோம். சரியாக 120 வருஷம். யோசிச்சுப்பார், 120 வருஷம், 2 ஆயுட்காலம்னு வச்சுக்கோங்களேன், 2 ஜென்மம் அந்த மாதிரி, சராசரி 60 எடுத்துக்கிட்டா கூட 120 வருஷம் ஆகியும் இன்றைக்கும் பெரிய பெரிய ரிசர்ச்சுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் ஆரிஜின். இன்னமும் அந்த ஈக்குவேஷன் அப்படியே புதுசாகவே இருக்குது பாருங்களேன். ஸோ E = mc², இது ஐன்ஸ்டீனோடது. அதே காலகட்டத்தில் வந்தது தான் E = hν, பிளாங்கோடது. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், இதுதான் நியூ ஃப்ரீக்வன்சி. நியூ ஒழுங்காக போட்டுக்கோ, இது மாதிரி போட்டால் வீண் தெரியும் உனக்கு. ஃப்ரீக்வன்சி நியூ. அப்படி வரலன்னா சில பேர் n மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைனா எஃப்னா எஃப் மாதிரி போட்டுக்கோங்க. E = hν, E = mc². முதல்ல இந்த 2 ஈக்குவேஷனையும் நீங்கள் உணரணும். மாஸ் இருந்தால் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண முடியும், அது ஐன்ஸ்டீன் சொன்னது. there is no mass, it has only frequency. அதில் எனர்ஜி கண்டுபிடிக்க முடியும்னா அது பிளாங்க் சொன்னது.
ஸோ கீழே இருக்கிறது பிளாங்கோட ஈக்குவேஷன், மேலே இருக்கிறது ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன். அப்போது ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரு ஈக்குவல் டு ஹெச் நியூ. ஃப்ரீக்குவென்சிக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, சி பை லாம்டா தெரியலனா வே ஆப்டிக்ஸ் வரும்போது நான் சொல்லித்தரேன். ஏன்னா சி வேணும்னா நியூ லாம்டான்னு தெரியும். ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கவனி. நியூ லாம்டா, நியூக்கு பதிலாக சி பை லாம்டா. அப்போ எம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹெச், நியூக்கு பதிலாக சி பை லாம்டா போயிடுச்சு. லாம்டாவுக்கு பதிலாக ஹெச் பை எம்சி, லாம்டாவுக்கு பதிலாக ஹெச் பை எம்மு, சின்னா குழப்பிப்பா அதனால் வீண் போட்டுக்கிறேன். அப்போ லாம்டாவுக்கு பதிலாக ஹெச் பை பி. இது யார் பாது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? சார் இந்த டி ப்ராக்லி வேவ்லென்த், டி ப்ராக்லி ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரியில் சொல்லி தருவாங்கன்னு தெரியல. இதை நீங்கள் டியூவல் நேச்சரில் தான் படிச்சிருப்பீங்க. இனிமேல் தான் படிக்கணும். அது உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஐன்ஸ்டீனு பிளாங்க் இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்தது தான் டி ப்ராக்லி. இதில் ரொம்ப முக்கியமான ஆட்கள் யாருன்னா இந்த டி ப்ராக்லி தான். ஏன்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸை குவாண்டம் ஃபிசிக்ஸாக ஒரு பாலம் போட்டு கொடுத்தவர் அவர் தான். நியூட்டனோட காலகட்டம் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ், இந்த பக்கம் ஐன்ஸ்டீனோட காலகட்டம் எல்லாமே குவாண்டம் ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது அட்வான்ஸ்டு குவாண்டம் ஃபிசிக்ஸ். ஸோ இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்லேருந்து குவாண்டம் ஃபிசிக்ஸுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு ஒரு ரிலேஷன் வேணும். அதை கொடுத்தது தான் டி ப்ராக்லி. அவர் தான் 2 கம்யூனிட்டிக்கும் பாலமாகவே இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பார்ட்டிக்கலாகவும் இருக்கும் ஹெச் பை லாம்டா, வேவாகவும் இருக்கும்னு சொல்லுவார். கேட்டால் இதெல்லாம் அங்கே வரும்போது இன்னும் சுவாரஸ்யமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போதைக்கு ஐன்ஸ்டீனோடதை பார்த்துக்கோங்க, பிளாங்கோடதை பார்த்துக்கோங்க. யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? மொமெண்டம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்சிசி. இந்த எம்சியை மொமெண்டம்னு எழுதலாமா? மொமெண்டம், ஏன்னா பி ஈக்குவல் டு எம்வி, இந்த இடத்துல எம்சி, வி தான் சி, சி. அப்போது மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிறீங்க, இ பை சி. இ பை சி மொமெண்டம், இ பை சி. இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் எம்வியை தவிர வேறு ஒன்றுமே மொமெண்டம் தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் நீங்கள் அவ்வளோதான் படிச்சிருப்பீங்க. இப்போ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், சரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் ஆகுது, அதுக்கு ஸ்பீடு இருக்குது, அப்போ கண்டிப்பாக மொமெண்டம் இருக்கணும் தானே. அப்போ மொமெண்டத்துக்கு ஈக்குவேஷனு மாஸ் இருந்தால் பரவாயில்ல, எம் இன்ட்டு வி போட்டுருவேன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் மாஸ் வேறு கிடையாதுன்ட்டிங்க, எனர்ஜி மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டீங்க. அப்போ எனர்ஜியை மட்டும் வச்சுட்டு நான் மொமெண்டத்துக்கு எப்படி ஜம்ப் பண்ணுறது? பி ஈக்குவல் டு இ பை சி. நீ நம்பலன்னா இப்போ ஹெச் பை லாம்டா வரும் பாருங்களேன். ஈக்கு பதிலாக ஹெச் நியூ பை சி, ஹெச் நியூக்கு பதிலாக சி பை லாம்டா இன்ட்டு சி. தோடைய அந்த டி ப்ராக்லி உள்ள வந்துட்டாரா? பி ஈக்குவல் டு ஹெச் பை லாம்டா. அப்போ இந்த ஈக்குவேஷன் ரைட்டு. ஸோ மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், இப்போ கதையெல்லாம் விட்டுரு, இதை மட்டும் டக்குன்னு பாரு. மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இ பை சி, மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இ பை சி. அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இன்னும் ஜாலியான ஒரே ஒரு விஷயம் மட்டும் லாஸ்ட்டாக. இப்போ இங்கே ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வால், ஒரு செவரு. இப்போ நீ உட்காந்துருக்கல, உனக்கு முன்னாடி ஒரு வால் இருக்குல்ல, அது அப்படியே பாரு. ஒரு கையில் ஒரு பால் எடுத்துக்கோ, அந்த பாலை த்ரோ பண்ணு, போய் பட்டு திரும்ப வருது, ரீபவுண்ட் ஆகுது இல்லை? போகும்பொழுது மொமெண்டம் P1, வரும்பொழுது மொமெண்டம் P2. சேஞ்ச் இன் மொமெண்டம் P2 மைனஸ் P1. டைமால் டிவைட் பண்ணால் ஃபோர்ஸு, ஃபோர்ஸை ஏரியாவால் டிவைட் பண்ணால் ப்ரெஷரு. என்ன தான் சார் சொல்ல வரீங்க? ஒன்றும் இல்லை. இதை வந்து லாஸ் ஆஃப் மோஷனில் 11th நானே சொல்லி கொடுத்தேன். இங்கே நிறைய பசங்க 11th பசங்க இருந்தீங்க என்கிட்ட. ஒரு பாலை செவுத்தில் அடித்தோன்னா திரும்ப அது உங்கள்கிட்ட வந்துடும். அப்போ அந்த செவுத்துக்கு எவ்வளோ வலிக்கும்? இப்போ கொஞ்சம் லோக்கலாக உனக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன். அந்த வால் அது எவ்வளோ வலியை ஃபீல் பண்ணும், அதுதான் ஃபோர்ஸு. எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்கோம், ஃபோர்ஸ் அப்ளைட் பர் யூனிட் ஏரியா, ரைட்டா? அதே மாதிரி இங்கே எப்படி அதை கற்றுக்கணுன்னா, இங்கே பாரு, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து போகுது, போகும்பொழுது அதோட மொமெண்டம் P1 போயிட்டு ஒரு கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ், கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸ். கொஷினை ஒழுங்காக படிக்கணும். கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸா, கம்ப்ளீட்லி அப்சார்ப்டு சர்ஃபேஸான்னு படிக்கணும். கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டட் சர்ஃபேஸில் பட்டு திரும்ப ரீபவுண்ட் ஆகுது. அப்போ டெல் பி, P2 மைனஸ் P1னா பை டைம் போட்டால் ஃபோர்ஸ் கிடச்சிருமா? பை ஏரியா போட்டால் ப்ரெஷர் கிடச்சிருமா? அப்போ அவங்க கேட்க போகிறது என்னென்னா,
அந்த வால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், அந்த வால் மேலே எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை ஆகும். இந்த இடத்துல இந்த டாப்பிக்கு டெரிவேஷன் கிடையாது, டேரெக்டாக தான் போட்டிருப்பாங்க. இதே டெரிவேஷனை டியூவல் நேச்சரில் திரும்ப படிப்பீங்க, ரைட்டா? அதனால் அங்கே போய் நான் சொல்லித்தரேன். இப்போதைக்கு ரேடியேஷன் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன? ரேடியேஷன் ஃபோர்ஸு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போயிட்டு ஒரு வாலில் பட்டு திரும்பி வரும்பொழுது அந்த வால் மேலே எவ்வளோ ஃபோர்ஸை நம்ம அப்ளை பண்ணுறோமோ, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அப்ளை பண்ணுதோ, அது ரேடியேஷன் ஃபோர்ஸு. இப்போ ரேடியேஷன் ஃபோர்ஸ் வேணும்னா 2I/c 2I/c, ரைட்டா? ஸோ ரேடியேஷன் ப்ரெஷர் போய் பட்டு திரும்பி வருது, பட்டு திரும்பி வந்தால் 2I/c. ஒருவேளை கம்ப்ளீட்லி அப்சார்பிங்காக இருந்ததுன்னா I/c. நான் சொல்கிறது எனக்கு புரியுதா? போய் பட்டு திரும்பி வரல I/c, திரும்பி வந்ததுன்னா 2I/c, ரைட்டா? ஸோ இதை மட்டும் நல்லா கற்றுக்கும். இதுக்கான டெரிவேஷன் வந்து டியூவல் நேச்சரில். இந்த இடத்துல இதுக்கு டெரிவேஷன்லாம் கிடையாது. போய் பட்டு திரும்பி வந்தால் என்ன ஆகும்? ரேடியேஷன் ஃபோர்ஸு 2I/c, திரும்பி வந்தால், திரும்பி வரலன்னா I/c. கற்றுக்கிட்டிங்களா? ஸோ அங்கேருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் போகணும். ஸ்பெக்ட்ரம் போகிறதுக்கு முன்னாடி பாயிண்டிங் வெக்டார்னு ஒரே விஷயம். இவ்வளோ நேரம் எப்படி கற்றுக்கிட்டேன்னு எனக்கு தெரியாது, பட் வரப்போகிற 5 நிமிஷம் தான் அந்த டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எந்த பக்கமாக ட்ராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். பாயிண்டிங் வெக்டார்னா என்னங்க சார்? குட்டி குட்டி டாபிக் நீ சிலபஸ் எடுத்து பார்த்துக்கோ. சிலபஸில் ஒரு லைன் கூட விடலை, எல்லாத்தையும் பேசிட்டோம். பாயிண்டிங் வெக்டார், பாயிண்டிங் வெக்டார்னா பாயிண்ட் பண்ணுறது, ரேட் ஆஃப் flow of energy in an electromagnetic wave. electromagnetic wave அதோட எனர்ஜி எவ்வளோ டைம்குள்ளார எவ்வளோ ட்ராவல் ஆகுதுன்னு டிஸ்கிரைப் பண்ணுறது தான் பாயிண்டிங் வெக்டார். இங்கேயே ஆன்சர் இருக்குது பேர், பொறுமையாக படித்தேன். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அப்போது dE/dt இது எனர்ஜின்னு எடுத்துக்கலாமா? இவ்வளோ டைம்குள்ளார எவ்வளோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ராவல் ஆகுதோ அதுதான் பாயிண்டிங் வெக்டார். பாயிண்டிங் வெக்டார் டினோட் எஸ். அப்போ எஸ்ஸுக்கான ஃபார்முலா என்னங்க சார்? 1/μ0 E வெக்டார் கிராஸ் B வெக்டார். அதான் சொல்லலை, இந்த டாபிக் நிறைய டெரிவேஷன் எதுக்குமே கிடையாது, டேரெக்டாக பாயிண்டிங் வெக்டார் ஒரு 2 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் பாயிண்டிங் வெக்டார்? ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் is described by the vector S, that is called as pointing vector. அவ்வளோதான். எஸ்ஸுக்கு பதிலாக 1/μ0 E வெக்டார் கிராஸ் B வெக்டார். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இதை பார்த்ததுமே நீ கண்டுபிடிச்சிருப்ப E வெக்டாரும் B வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். இந்த லெசனில் சொல்லி கொடுத்ததுனால இல்லை, ஏற்கனவே உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கிராஸ் ப்ராடக்ட்னாலே பர்பெண்டிகுலர்னு தெரியும். E வெக்டாரும் B வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலர். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் E கிராஸ் Bயை நான் EBன்னு எடுத்துக்கிறேன். அப்போ சம் கேட்டாங்கன்னா S = EB/μ0 சம் போடணும். அவங்க வெக்டாரில் கொடுத்தாங்கன்னா வெக்டார் வச்சு சம் போடுங்க, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி அப்புறம் μ0 டிவைட் பண்ணுங்கள். டேரெக்டாக 90 டிகிரின்னு போட்டு ஈயும் பியும் கொடுத்துட்டாங்கன்னா எஸ் போட்டுக்கோங்க, EB/μ0, EB/μ0. அவ்வளோதான். இதோட யூனிட் பாருங்க, இதோட யூனிட்டும் வாட்/மீட்டர் ஸ்கொயர்னு தான் வரும். வாட்/மீட்டர் ஸ்கொயர்னு யார் எலக்ட்ரிக் ஃபீல்டோடது போட்டுக்கோ, மேக்னெட்டிக் ஃபீல்டோடது போட்டுக்கோ, μ0ஓடது போட்டுக்கோ, எல்லாத்தையும் சால்வ் பண்ணால் வாட்/மீட்டர் ஸ்கொயர். இப்போ தானே சார் பார்த்தோம் இன்டென்சிட்டி. ஆமாம், அப்போ பாயிண்டிங் வெக்டாரும் இன்டென்சிட்டியும் நியூமரிக்கலி ஈக்குவலா? ஆமாம், யூனிட் வைஸ் ஈக்குவலு. நல்லா கற்றுக்கிட்டியா? நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கல. ஈயோட யூனிட்டு, பியோட யூனிட்டு, μ0ஓட யூனிட்டு. ஸோ இதை மூணுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் கடைசியாக நமக்கு வரப்போகிறது வாட்/மீட்டர் ஸ்கொயர் தான் வரப்போகுது. அப்போ பாயிண்டிங் வெக்டாரு அதோட யூனிட்டும் இன்டென்சிட்டி அதோட யூனிட்டும் ஈக்குவல்னு கற்றுக்கணும். கற்றுக்கிட்டிங்களா? ஸோ அவ்வளோதான், E கிராஸ் B முடிஞ்சிருச்சு. இப்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. E கிராஸ் B, I வெக்டார் கிராஸ் J வெக்டார் அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே இருக்குன்னா K வெக்டாரில் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒய் ஆக்சிஸில் சொல்லுமா சார்? பாயிண்டிங் வெக்டரும் இன்டென்சிட்டியும் நியூமெரிக்கலா ஈக்குவலா தான் இருக்குமா சார்? யூனிட் வைஸ் ஈக்குவல்மா, அதாவது எனர்ஜி கிராஸஸ் பெர் யூனிட் ஏரியா பெர் யூனிட் டைம் தான் யார் இது?
intensity. பாயிண்டிங் வெக்டார் என்ன சொல்லுது? பாயிண்டிங் வெக்டார் என்ன சொல்லுது? ரேட் ஆஃப் பார்த்து சொல்லு. பாயிண்டிங் வெக்டார் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவா? ஆமா சார். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நம்ம இன்டென்சிட்டின்றது அங்கே போய் நம்ம மெஷர் பண்ணுறது, இது ஃப்ளோ ஆஃப் எனர்ஜியை பற்றி சொல்லுது. யூனிட் ரெண்டுமே ஒன்று தான். வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான், அங்கேயும் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். பட் ரெண்டு பேரும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது, வேற வேற ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரெண்டு பேருடைய யூனிட் ஒன்றுன்னு சொல்ல வரேன். ஈக்குவலா இருக்க மாட்டாங்க சார். அப்போ புரியலம்மா? நியூமெரிக்கலா அப்போ ரெண்டுமே ஈக்குவலா இருக்க மாட்டாங்க. நியூமரிக்கலாக ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க, வேற வேற ஆன்சர் தான் வரும். யூனிட் ஒன்றுன்னு சொல்கிறேன். ஓகே சார். ரைட்டா? அங்கே பாரு, அங்கே ஏரியா இருக்கும், இங்கே நம்ம ஏரியா பற்றி சொல்லியிருக்க மாட்டோம். இங்கே வெறும் டைமை மட்டும் பற்றி தான் சொல்லியிருப்போம் பாயிண்டிங் வெக்டாரில். பாயிண்டிங் வெக்டார்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இன் அன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டிஸ்கிரைப்ட், அவ்வளோதான். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜினா வெறும் மேலே எனர்ஜி இருக்கும், பை டைம் மட்டும்தான் இருக்கும். இன்டென்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி பெர் யூனிட் ஏரியா வேறு இருக்கும், டைம் வேறு இருக்கும். அதனால் ஆன்சர் ஒன்றா வராது, யூனிட் ஒன்றா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஓகே சார். உங்ககிட்ட ஒரு கேள்வி ஸோ இதை சொல்ல ட்ரை பண்ணுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய் ஆக்சிஸில் இருக்குன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இசட் ஆக்சிஸில் தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் வெக்டராக மாற்றிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது. இப்போது அடுத்தது ஜே கிராஸ் கே ஒய் இசட்டில் இருந்தால் ஐ வெக்டார், அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் போகும். கே கிராஸ் ஐ ஜே ப்ளஸ் ஜே, இசட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இசட்டில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ஒயில் போகும். ஸோ அப்படியே மாற்றி எழுதிக்கோங்க. ஜே கிராஸ் ஐ, ஜேயில் எலக்ட்ரிக் ஃபீல்டு, பியில் மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தால் மைனஸ் கே வெக்டார்னு தெரியும். ரைட்டா? ஜே கிராஸ் ஐ. இங்கே கே கிராஸ் ஜே மைனஸ் ஐ கிராஸ் கே மைனஸ் ஜே. அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்க எந்த ஆக்சஸில் போகுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த ஐடியா வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீ உடனே உன் ரைட் ஹேண்டை யூஸ் பண்ணாத, தப்பு பண்ணிடுவேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கே இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே இருக்குது. அவங்க எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை இந்த ஐடியாவில் ஈஸியாக ஃபைன் பண்ணிடுங்க. ஒரே நிமிஷம், அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துருவோமா? ஆப்ஷன் 4, சரி கொஸ்டின் நம்பர் 4க்கு என்ன ஆன்சர் சொல்லுங்கள். சார் ஆப்ஷன் 1 தான் சார். 1. ஆப்ஷன் 1 வேற, எனக்கு இன்னும் கரெக்டாக இருக்குன்னு தெரியல. வேற ஆப்ஷன் 1 எஸ் சார். வேற பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ். அப்போ பாசிட்டிவ் இசட் ஆக்சிஸ்னால் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ளஸ் கேல இருக்குது. அப்போ இ கிராஸ் பி, இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மேலே எழுதிக்கோ. இங்கே ப்ளஸ் கே வரணும்னா இங்கே ஐ வெக்டார் ஜே வெக்டார் வரணும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஐ வெக்டார், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜே வெக்டார். தெரியுதா? இப்போ 2011 கேட்டிருக்காங்க அந்த கொஷின். ஸோ இந்த மாதிரி கொஷின் நிறைய இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். அதனால் நான் சொல்கிறது கேளு. அங்கே என்ன ஆக்சஸ்னு ஆன்சர் கொடுத்து கொஷின் கேட்கலாம், கொஷின் கொடுத்து ஆன்சர் கேட்கலாம், எப்படி வேணாலும். உடனே இ கிராஸ் பின்னு எழுதிக்கோங்க. இ எங்கே சொல்லியிருக்காங்க, பி எங்கே சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஆப்ஷன் 2ஓட ஆக்சஸ் என்னவாக இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எங்கே போகும்? சார் ஜே சார். ஜேவா? மைனஸ் ஜே சார். பாசிட்டிவ் ஒய். பாசிட்டிவ் ஒய் ஆக்சஸா? எஸ் சார். மைனஸ் வரக்கூடாது. கே கிராஸ் ஐ பாரு, கே கிராஸ் ஐ கரெக்டா? இது யாருக்கு சொல்லுங்க பார்க்கும். தேர்ட் ஒன், ஆப்ஷன் 3. நெகட்டிவ் z ஆக்சிஸ். நெகட்டிவ் z ஆக்சிஸ், ஜே கிராஸ் ஐ, ஜே கிராஸ் ஐ மைனஸ் கே. நல்லா சொன்னீங்க. ஆப்ஷன் 4 பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அவ்வளோதான். இப்படி தான் கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிக்க தெரியலன்னா சொல்லு, நான் இன்னொரு டைம் சொல்லித்தரேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சா? உடனே ஐ கிராஸ் ஜே போட்டுக்கோ, ஜே கிராஸ் கே போட்டுக்கோ, கே கிராஸ் ஐ போட்டுக்கோ. அப்படியே மாற்றி இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க. ஒரு டைம் அப்படியே எழுதி பார்த்துக்கோங்க. ஐ கிராஸ் ஜே என்ன வரும், ஜே கிராஸ் ஐ என்ன வரும்.
ஐ கிராஸ் எல்லாம் ஆர்டராக கிளாக் வைஸில் போயிடுச்சு அப்படின்னா பாசிட்டிவ் சைனு, மாற்றி வந்ததுன்னா நெகட்டிவ் சைனுன்னு பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது கொஷின்? ஓகே ரைட் பை. அந்த ஜேஇ மெயின் பேப்பர் அந்த புக் அதில் நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை பார்த்துக்கோங்க. 20 சால்வ் பண்ணி பார்த்துக்கோ. கிளாஸ் முடிஞ்சதும் பேப்பர் தான் உங்ககிட்ட இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான கொஷின் தான். எப்போ கேட்டிருக்காங்கன்னா 2021. அதுக்கப்புறமா நான் இப்போ சொன்னேன்ல ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், நான் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ், அது நாளைக்கு இந்த ப்ராப்ளம்லாம் அழகாக கற்றுக் கொடுத்துறேன். இன்டென்சிட்டிலாம் இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள். பவர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. பை இது என்ன சோர்ஸ்ன்னு டக்குன்னு சொல்லுங்கள் பை. பாயிண்ட் சோர்ஸா லைன் சோர்ஸா? சார் பாயிண்ட் சோர்ஸ். ஏன் பாயிண்ட் சோர்ஸு? ஏன் பாயிண்ட் சோர்ஸு? சார் சன் அப்படிங்கிறதுனால. இதுதான் ஐடியா. பா தெரியுதா? சன் வந்து பாயிண்ட் சோர்ஸ்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்போ இன்டென்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா போனதுக்கு? P/4πr². அவ்வளோதான் பா, P/4πr². அதே கொஷினோட கண்டினியூட்டி தான் இந்த கொஷின், அதையும் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும்? இந்த கொஷின் இருக்கு இல்லையா, எக்ஸசைஸ் இந்த செகண்ட் கொஷின் இருக்கு இல்லையா, செகண்ட் கொஷினோட கண்டினியூட்டி தான் இந்த ஃபோர்த்து கொஷின். இந்த ஃபோர்த்து கொஷின் பி, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்றதை கண்டுபிடிச்சி வைங்க. இப்போ கொஞ்சம் ஆர்வமாக வேலை செய்யுங்க, பார்த்துப்போம். அடுத்தது அவங்க கேட்டிருக்கிறது இங்கே பவர் கேட்டிருக்காங்க, இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஃபார்முலா இன்டென்சிட்டி ஈக்குவல் டு பவர் பை ஏரியா, பவர் ஈக்குவல் டு இன்டென்சிட்டி ஏரியான்னு சம் போடணும். சம் நம்பர் 7 நைட் உட்காந்து ட்ரை பண்ணிப்பார். கற்றுக்கிட்டிங்களா? ரைட். ஸோ நாளைக்கு வரும்போது இன்னொரு பேப்பர் கொண்டு வரேன். ப்ளஸ் வந்து இதில் இல்லாத சம்மையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். மொமெண்டம் இது ரிஃப்ளெக்டிங்காக அப்சார்பிங்காக பாரு. போகும்பொழுது ஒரு E/c, வரும்பொழுது ஒரு E/c. அப்போ P2 மைனஸ் P1 மைனஸ் E/c மைனஸ் E/c. ஏன் சார் P2க்கு மைனஸ் E/c போட்டிங்க? அது மைனஸ் ஐயில் வருது. ஆக்சுவலாக ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் E/c. அப்போ 2E/c தான். இன்னைக்கு சொல்கிறது தான் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங்காக இருக்கிற அத்தனைக்கும் 2 வரும். அப்சார்பிங்க்கு 2 வரக்கூடாது. இது கம்ப்ளீட்லி அப்சார்பிங், இது கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங். இது மொமெண்டம்ன்றதுனால 2E/c, ஃபோர்ஸு 2P/c, ப்ரெஷர் 2I/c. அது இன்னும் கொஞ்சம் டெரிவேஷனோட கூட நாளைக்கு கற்றுத்தரேன். நீ டெரிவேஷன் வேண்டான்னு விட்டது தப்பாக போச்சு. சரிப்பா. இன்னும் ஒரு குட்டியோட டாபிக் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஸ்பெக்ட்ரம். எப்படி நாளைக்கு சம் போகிறதுக்கு முன்னாடி அதை பேசி தான் ஆகணும். எக்ஸு, காமா, எக்ஸு, யூவி, விசிபிள், ஐஆர், ரேடியோ, டிவி, இது எல்லாத்தோட ரேஞ்சு சொல்லணும், வேவ்லென்த் ரேஞ்சு சொல்லணும், எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லணும். ஒரு 10 மினிட்ஸ் எனக்கு தேவை, அதை முடிச்சுட்டு சம் போட்டு காமிச்சிடுறேன். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ரொம்ப நல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்கும். நைட்டே உட்காந்து ஒரு டைம் ஃபுல்லாக படித்து முடிச்சிரு.